ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சண்டே. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்திருப்பீங்க. நீங்கள் மட்டன் எடுத்திருந்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் ஒரு மட்டன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு வாய் கூட உங்களுக்கு இருக்காதுங்க. எல்லாருமே அப்படியே சாப்பிட்ருவாங்க. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி இந்த குக்கரில் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கிடையில இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு வறுபட்டதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொடக்கல்ல சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எப்போவுமே இந்த கொடக்கல்ல தாங்க அரைப்போம். சரி, இன்றைக்கும் அரைச்சி பார்க்கலான்னு அரைச்சிட்டோம். இது கூடவே நிலக்கடலை, தேங்காய் 2 பிடி சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு இது எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே அது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டனையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டனும் மசாலாவும் ஈவனாக கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மட்டன் வேக வச்ச தண்ணி இது கூட கொஞ்சமாக சேர்த்து க்ளோஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. திறக்கும் போது வீடே மணக்குங்க. மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி நல்லா கலந்து சூடான சாதத்து மேலே இந்த கிரேவியை ஊற்றி ஒரு வாய் பிசைஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பீஸ்லாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மட்டன் எடுத்தாலும் இந்த கிரேவி தாங்க ட்ரை பண்ணுவீங்க. அதுவும் கொடக்கல்ல அரைச்சி வச்சது டேஸ்ட்டு இன்னும் தூக்கி விட்டுருச்சுங்க. மறக்காமல் இந்த சண்டேவே எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு